இப்பதான் வேற நான் லெவல்ல பார்த்தேன். பண்ணியிருந்தான். வாய் கழுதைக்கு வலி. தெரியுமா இப்பதான் இல்ல பார்த்தேன். கழுதைக்கு சிரிச்சு தெரியுமா சிரிச்சு முடியல. இல்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம் மாதிரி இரு அது இரு, பொடியல் இப்பதான் நாய். ஏய் இல்ல இல்ல இல்லடா அவன் அவன் இப்பதான் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன் நல்லா நானு. நல்லானா எப்படி சொல்றது, ஒரு சும்மா கலாய்ச்சிருப்பான் படத்தை. செம்ம சிரிப்பா இருந்துச்சு அது. அவன் எடிட் பண்ணதான் அந்த டயலாக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த எடிட் பண்ணி ஆமா, அட இடையில போடுவான். பொம்மால. அந்த என்ன கேட்டா இல்ல ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் அனிமல் பிடிக்கும். இல்ல இல்ல இந்த டயலாக் இப்ப இல்ல இல்ல இந்த டயலாக் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஏய் எனக்கு அடங்கம்மாலான்ட்டு. பிடிக்கும்டா அனிமல் அனிமல் படம். அனிமல்ல எனக்கு பிடிக்கும். அடங்கொம்மால டைலாக் இப்போதான் நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடங்கொம்மால டைலாக் அவன் அடங்கம்மால மூமெண்ட் நிறைய இருக்குது அனிமல் படத்துல அப்படின்னு. இரு இரு, ஆனா இல்லடா அவன் என்ன அவன் பொறுத்த வரைக்கும் இல்ல பேசுனது மச்சான். ஃபுல்லா இல்ல இல்ல கேட்டிருக்கீங்களா? உண்மையிலே வந்துட்டு அந்த ரிவ்யூ வந்துட்டு அனிமல் பொடியலன்னு ரொம்ப அந்த ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசுறது பார்த்தா எனக்கு என்ன தோணும்னா அதான் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போடா. போடா போட்டீங்களா அதான் அப்படின்னு. ஏன்னா இல்ல படம் முழு அது ஃபுல்லா கேட்டிருந்தீங்கன்னா செம காமெடியா இருக்கும். மோடியை இப்படிதான் திட்டுவானே இல்ல அவன். அண்ணாமலையும் மோடியும் நினைக்கிறேன். ஆமா அண்ணாவை அந்த வீடியோ அவங்க கேட்டிருக்கேன். ஃபுல் அண்ணாமலை எல்லாம் அந்த அசிஸ்டமா ஃபுல் கேட்டு வீடியோ விட்டாங்க. பாருங்க. ஏய் ஃபுல் வீடியோ நான் பாக்கல, அந்த கொஞ்சம் ஃபுல் வீடியோ வீடியோ இல்லடா பயங்கரமா இருக்கும். யூடியூப்ல இருக்குதுடா பாத்தேன்டா அதெல்லாம். ஃபுல் யூடியூப்ல இருக்கு, ஃபுல் வீடியோ பாரு. அந்த ஆளு பேர் எத்தனை சரி போடி கரெக்டா இருக்கும். இரு பேரு என்னடா அவர் அண்ணாமலைன்னு பேரு? உடனே அவனா இருந்தே தூக்கிட்டானுங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஏதோ அண்ணாமலை ஆளுநர் ஏதோ சொல்லியிருந்தான் போல. என்னவா அது? அது ஆள்கார் தாமா. ஆளுநரையே நேத்து சட்டசபையில ஒண்ணு நடந்துச்சுல, எந்திரிச்சு போனது. ஆமா அது ஏதோ ஆமா ஆளுநரை தப்பு சொல்லியிருப்பான் போல அவனே. ஆமா தப்பு. அதான் அது அது பார்த்தேன் நியூஸ் போட்டிருந்தாங்க. அது பேர் எதுவும் மாத்தி சொல்றானா இல்ல என்னன்னு தெரியல. ஏதோ புலம்பின்னு இருப்பான்டா அவன். நம்மளுக்கு இது. என்ன ஜாக்கு, ம். என்ன பண்ற? டேய் வெற்றிமாறன் படம் கன்ஃபார்ம் போல. டேய் அவன் பேசுறது கேட்கலையா இல்ல நடிக்கிறியா? என்னடா பத்திரி பஸ் கேக்குதா? கேக்கலையே. இல்ல இல்ல இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணானே, என்ன பண்ணான்? ஜாக்கே உண்மையில கேட்கலையா பேசுறது? என்னதுடா கேக்கல? பத்திரி பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? இது நடிப்பு, இது ஆக்ஷன் மேடம். இல்லையடா. அப்ப அசிங்கமா கேளு. அடங்கம்மால. கேக்குதா டேய் கேக்கலையாடா? சாமி அந்த வீடியோ இல்ல ஃபுல்லாவே அவனுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாவே டேய் ஜாக்கே வெளியே போயிட்டு வா. உனக்கு ஏதோ புக்கு போல. இதுதான் வரேன். ஷாமு அந்த வீடியோல ஹைலைட் என்ன தெரியுமா? ஏம்மா ஒரு தண்ணி வந்துட்டு இது இல்லைனா நீ என்ன பண்ணுவ? ஒரு கல் எடுத்து மேல வைப்ப. அங்க ஒருத்தன் தர்மாக்கோல் எடுத்து பின்னாடி அடி. அவன் தர்மால் கோல் பெரிய காத்துல படுதா அவன் அடிச்சு சொல்லுவான்டா, தண்ணி. அவன் பெரிய ஆம்பளை, மீச இல்லாத ஆம்பளை அப்படின்னுவான். அவன் ஃபுல் ஸ்பீச் அனுப்பு ப்ரோ. சாம் ப்ரோ யூடியூப்ல யூடியூப்ல இருக்கு இருக்குமா? அனுப்புறேன். யூடியூப்ல லிங்க் இருக்குன்னு அப்புறம் அனுப்புறேன். நினைக்கிறேன், என்கிட்ட இல்ல. இல்ல லிங்க் அப்புறம் அனுப்புறேன். யூடியூப்ல இருக்கு. லைக் போட்டிருக்கேன்டா. லைக்ல பார்த்தா இருக்கும்டா. அது ஒரு அலெக்ஸ் ப்ரோ கர்நாடகால மேல ஒண்ணு கர்நாடகால அனுப்பிச்சிருக்காரு பாருங்களேன். சிந்துன்னு ஒரு பொண்ணு மேட்டரை முடிச்சு அவங்க அம்மாவே உசார் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏடே அப்பர்ணா தாஸ் ஃபேக் ஐடியா. ஏய் அப்படி அப்படி பேசுனதுக்கு தானே கட்சியில விட்டே தூக்கிட்டானுங்கடா அது அவனை. ஃபேக் இப்ப ஐடியா. திருப்பி திருப்பி சேர்ந்துட்டாங்க. ஃபேக் ஐடியா அப்படியா? இருந்தா நான் ஆப்பிள்ல பாருன்றான். திரும்ப சேர்த்துட்டாங்க. ஆமா அலெக்ஸ் டீசென்ட்டா. ஏய் ஆப்பிள் என்னடா ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருக்காதா? சாவச்சு போட்டுருவான். ஆனா இந்த கோட் அப்டேட் ஏதாவது விடணும்டா. ஏன்னா இது மேல அரசியல் சண்டையும் வந்துட்டு கண்டென்ட் எல்லாம் போட மாட்டானுங்க. இதான் உண்மை. கண்டென்ட் எல்லாம் என்னத்த போடுவேன்? ஏன்னா 2 வருஷம் கழிச்சு வர போற எலெக்ஷனுக்கு இப்ப மாஞ்சு நின்றா உன்னை கிளவுன் மாதிரி தான் பார்ப்பாங்க. வரப்போற இப்ப வர்ற தப்பெல்லாம் கொஞ்சம் சுட்டி காட்டிக்கின்னு கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அப்டேட்டும் காணும், யுவன் சங்கரையும் காணும். என்ன பத்ரி இந்தியன் 10 வருஷமா? தெரியல, நான் மேக்சிமம்
கொஞ்ச நாளா ஆன்லைனே வரல. வந்தாலும் அவ்வளவா எதுவும் ஃபாலோ பண்ணல. தீபாவளிக்கு ஆமா டேய் அது கிளாஷ் உண்மையா இல்லையான்னு தெரியல. தீபாவளிக்கு வேட்டைன்னு இல்ல கோட் ஏதாவது ஒரு படம் தான் வருமா? அச்சன் மாயறானுங்க உள்ளுக்குள்ள. கோட்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டுண்டா. கோட் அதுக்கு முன்னாடியே தான் ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன கேட்டா தீபாவளி வர்றது நல்ல விஷயம். தீபாவளிக்கு நம்மளுக்கு படம் விடாமுயற்சியும் வேட்டைன்னு வரணும். ஏய் அவெல்லாம் எனக்கு அதான் ஆசை. எனக்கு அதான் அவெல்லாம் ஆசை, ஒரே ஆசை. வரமாட்டான். ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன்டா. என்னடா கிளவுன் மாதிரி பேசுறீங்க? சரி ஆமா, ஒரே ப்ரொடக்ஷனோ மறந்துட்டாங்க. அத அப்ப விட மறந்துட்டியா? மாட்டாங்க. ஆனா அதான் அர்ச்சனாக்கள் பாத்தியும் கிளாஷ் ஓடுறதுக்கெல்லாம் யோசிக்காது. அதே நேரத்துல தளபதியும் வந்துட்டு அசால்ட்டா ஹேண்டில் பண்றவரு ஜாலியா இருக்கும். ஆனா ஹைலைட் என்னன்னா என்ன கேட்டா விஜய் ரஜினி, அதனாலதான் வந்துட்டு கிளாஷ் வராதுன்னு நினைக்கிறேன். ரஜினியும் வரவே மாட்டான், ஓடி போயிடுவான். ஆமா, திருப்பி இது பண்ண மாட்டாங்க, திருப்பி சண்டே ஆயிரும்னு ஒரு மாதிரி. அதெல்லாம் திருப்பியதான் யோசிப்பாங்க. டேய் வேட்டை 90% முடிஞ்சிச்சு. எதுக்கு அவ்வளவு தூரம் இழுக்கிறானுங்க தீபாவளிக்கு? வேட்டையனா தெரியலையே அது. டே நம்மளது இல்லடா, நம்மளது நிறைய சிஜி ஒர்க் இருக்குது. அதனால ஜூன் ரிலீஸ் ஆகாதோன்னு ஒரு டவுட் இருக்குது. இல்ல அவன் பொறுமையாவே பண்ணட்டும், ஒழுங்கா சிஜி பண்ணி விட்டா டேய் ஒன்னே ஒன்றா இல்ல, அவசரத்துக்கு பண்ணி. ஏப்ரல் தான் நம்ம படம் ஷூட்டிங்கே முடியுது. யோசிச்சு பேரு தெரியல. அது ஐமேக்ஸை கன்வெர்ட் பண்றதா இருந்தா கொஞ்சம் ஒரு மாசம் ஆகும். அது ஜூன் வரையும், ஜூன் அப்போ வருதுனாலே ஆச்சரியமா இருக்குது எனக்கு. பாப்போம். பிரேக் டவுன் இங்கிலீஷ் படம் ஏதாவது பாத்துருக்கீங்களா? பிட்டு சீன் இருக்குதா? இல்ல அந்த படம் தான் ரீமேக் ஆமே, விடாமுயற்சி. பிரேக் டவுன் இப்படிதான் இல்ல இல்ல இப்படிதான் அந்த படம் போயிருந்தது. சாரி அந்த சீரீஸ் போயிருந்ததுரா. ஒரு சீரீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கூட இவன் ஏதோ சரி கோட்டை பத்தி தான் சொல்றான்னு நினைச்சேன். கடைசியா பார்த்தா இல்ல விடாமுயற்சி. இந்த சீரீஸ் ஒண்ணு இருக்குமே, அது பேர் என்னது? மணி ஹெஸ்ட் தானே? மணி ஹெஸ்ட் பார்த்து தான் ஒரு துணி எடுத்தான். 1997 வந்த படம்டா அது படம். ஓ 1987. இல்ல நான் கதையை சொல்றேன். ஒரு தம்பதியினர் கலிபோர்னியாவுக்கு நாடு கடந்து செல்லும் போது அவர்களது கார் ஒரு பாலடைந்த பகுதியில் பழுதாகி மனைவி காணாமல் போன மனைவியை தேடும் கணவனின் வெறித்தனமான தேடல் குற்றங்களின் சங்கிலியை அவிழ்த்து விடுகிறது. எதுல படிச்சிட்டு இருக்க? எதலடா படிச்சீங்க அந்த படம் பிரேக் டவுன். கூகுளா? அப்ப அஜித்தும் த்ரிஷாவும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருதா? மடவுளே அஜித் பரம்பரு. அட பாவிங்களா, இவரு கதை மயிருன்னு தெரியல. பொண்டாட்டி காணும் தேரான்றது எத்தனை படம்டா? எல்லா பத்திலும் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப இதுலயே வெளியேற விதிமாற சாங்க. ஆமாண்டா, அதோட கனெக்ட் ஆகுது பாத்தியா? பொண்டாட்டி காணும் செகண்ட் ஹாஃப்ல வேகத்துல தேடவா போல கிடைச்ச ஒன்னே மோனக்கு விதிமாற சதிகார வாராம் பாரு போடு. ஒரே ஆட்டம். அவள்தான் ஹரி கண்டிப்பா டிக்கெட்ட போடணும் படே, போட்டு என்ஜாய் பண்றோம் தேட்டர்ல. நாளா எப்படி பஸ் பேர வேண்டியதான். ஜாக்கு டெட்பூல் 3 ட்ரைலர் பத்தியா? இவனே காட்டல, ஒல்வரனே காட்டல. அவன் இதுதான ஃப்ரெண்ட். டேய் கடைசியா காமிச்சானுங்களேடா லூசு. கடைசியா காமிச்சாங்க பாத்தியா இல்லையா? காமிச்சாங்கன்னா அந்த ஷேடோ, அவனுடைய ஷேடோ மட்டும் காமிச்சிருப்பானுங்க. அதுதான்டா. ஏன் காட்ட இல்ல பத்திர நீ கோல்டி தானே? அங்க ஜனசேனா மாசா இல்ல எதிர்க்க இன்னொரு கட்சி இது அது மாசா? பீப்புள் பொறுத்த வரைக்கும், மக்கள் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இவனுக்கு இப்ப இது பண்ணது வந்து என்னது இந்த வாட்டி வந்து மேக்சிமம் வந்து இவன் வரதுக்கு தான்டா வாய்ப்பா இருக்கு. டிடிபி தான். அதான் டிடிபி பீப்புள் கிட்ட சப்போர்ட் இருக்கா? இருக்கு. ஐ மீன் இந்த வாட்டி ஏன்னா ஜெகன் மேல யாருக்கும் அவ்வளவா நம்பிக்கை இல்ல இந்த வாட்டி. அதர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்லாம் கத்துக்கிட்டு இருக்க போலயே. ஏதோ கேட்டு என்னடா ஜனசேனா மாசம். ஜனசேனாலாம் ஒரு பார்ட்டியே இல்ல.
என்ன சொன்னா மாசானானுங்க ஏன்னா நினைச்சேன் இது என்ன காணாம. சப்போர்ட்டர்ஸ் வந்து சப்போர்ட்டர்ஸ் ஆன்லைன்ல நீங்க பார்க்க முடியல. தெலுங்கு தெலுங்கு அலெக்ஸ் ஃபேன் கூட ஃபாலோ அலெக்ஸ்ன்றேன். பண்றேன். இது கலரு பவன் கல்யாண் அந்த போன எலெக்ஷன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாருங்க? டெபாசிட் 6%. டெபாசிட் வாங்கினான்னு நினைக்கிறேன். ஆனா கம்மி தான். டெபாசிட் நான் செருப்பால் பெர்சன்டேஜ் அடிப்பேன். டோட்டலா 6%. ஆறா? ம். ஓகே. ஆனா அங்க ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கடா ரொம்ப. இங்கனாவது இது அவர் ஏதோ ஏன்டா கலரு ஏன் கலரு ஜனசேனா உனக்கு எப்படியே நீ வந்து பவன் கல்யாண் ஃபேனு, நீ ஏன் இப்படி பண்ற? இப்போ சிம்பிளா சொல்ற மாதிரி இப்ப தளபதி வந்துட்டு பார்ட்டி ஆரம்பிச்சார்ல. ஆமா. அவர் வந்துட்டு டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும்னு பார்ட்டி ஆரம்பிச்சா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? டிஎம்கே டிஎம்கே தான் வந்து தளபதி பார்ட்டி ஆரம்பிச்சு வச்சா நீங்க டிவிகே சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லடா டிஎம்கே புரியல எனக்கு. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டிஎம்கே கூட கூட்டணியா? கூட்டணிலாம் இல்ல. டிஎம்கே தான் தளபதியே பார்ட்டி ஆரம்பிச்சு வச்சுக்கனா நீங்க அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்ப யாரு ஜெயிக்க யாரு தோக்கடிது வரும்? அப்ப ஏடிஎம்கே தோக்கடித்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கேட்டது நல்லா இல்ல. க்ளோனிசம் அதான் பவன் கல்யாண் பண்றான். எதுக்குடா இது? என்னடா இது? ஒரு பவன் கல்யாண் ஃபேனே கலாய்கிறான். ஆனா டேய் யோசிச்சு பாரு. அப்ப கலர் அப்ப பவன் கல்யாண் வந்து பி டீமா? ஆமா, பி டீம்லாம் இல்ல. அவன் நல்லா வருதுற வாங்க. பவன் கல்யாண் செகண்ட் அடிக்கிறது ஒரு மாதிரி எனக்குலாம். கலர் கேக்குறது தப்பா நினைக்காத. ஒருவேளை பவன் கல்யாணுக்கு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி இருக்குமோ? அதாவது 2 அடிச்சுட்டு 1 அடி மயிறு ஸ்ட்ராட்டஜி இல்லடா. இந்த என்ஜிகேல இருக்கல ஆளுங்கட்சி வச்சு அவன் பொருள் எடுத்து அவனை போடுறதுன்னு அந்த மாதிரி இருக்கு. அவனை பத்தி பேசாதீங்க. என்னடா இவன் ஷாம் இழுத்துன்னு வர இழுத்துனுவா. ஆனா பவர்ஃபுல் ஃபேன் பேஸ்னு இருக்குது அங்க. யாரு இவன் தானே? பவன் கல்யாண் தானே சொல்லுவானுங்க. படத்துல எவனா பவர்ஃபுல் ஃபேன் பேஸ் இப்ப அது கூட போயிடுச்சு. அதான்டா. ஆனா என்ன கேட்டா இது கிளவுனிசம் தான். அப்பதான் எது ஆளுங்கட்சியை விட்டுட்டு எதிர்கட்சி கிளவுனிசத்தின் பீக்ஸ். டேய் அது ஆமாண்டா. அது யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா வந்து அவனே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஹீரோ பாலிடிக்ஸ்ல இருக்கான். அவன் போய் தேவையில்லாத இன்னொரு கட்சி கூட்டணி போட்டுனுங்கிறான்டா உட்காந்து. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல கூட்டணி போட்டானா? கூட்டணி எல்லாம் அவனோட பார்ட்டி ஆரம்பிக்க வச்சது அவனுங்கண்ணா. அந்த சந்திரபாபு பார்ட்டி ஓபன் பண்ண வச்சது அந்த டிடிபி டீம் தான். டிடிபி பார்ட்டி தான். நீ பார்ட்டி ஓபன் பண்ணி ஓட்டை பெரிய திரும்ப நம்மளே ரூலிங் வரும்னு சொன்னேன். சிறுத்தை சிவா டீமோட பிக் வந்து பாத்தீங்களா? என்ன ஒரு போட்டோ வந்துச்சுரா கங்கு. சரி அது இருக்கட்டும். இல்ல இந்த பத்திரிகைலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. அதான் அந்த பேர் என்னது? அதான் அக்கண்டா ஹீரோ. அவன் எப்படி எம்எல்ஏ அவனுங்களா கரெக்டா தானே இருக்கானுங்க. ஆனா புரியல என்ன சொல்றதுன்னு தெரியலடா. கலரே இல்ல பவன் கல்யாண் திட்டுவான் இந்த விஷயத்துல. அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா பவன் கல்யாண் விஜய் கூட கம்பேர் பண்ண மாட்டா. அதான்டா காண்டா இருக்கும் எனக்கு. சில பேரு அது எனக்கே காண்டா இருக்கும் லைட்டா. அது என்னன்னா பாலிடிக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவானுங்க. ஒரு ஃப்ளோல வர மாதிரி அங்க பவன் கல்யாணுக்கேன்னு வருவானுங்க. நீ மூட்டரு அங்க இப்போ இன்னொரு 3 மாசத்துல இது வேற தமிழ் வேற தமிழ்நாடு வேற. அதான் இன்னொரு 3 மாசத்துல அங்க எலெக்ஷன் வருது ஆந்திரால. இப்ப பாரு அவன் கண்டிப்பா தோத்துருவான். வந்துருவானுங்க பாரு. பவன் கல்யாண் உங்க ஊர்ல நிக்கிறாரு. போடுவியா மாட்டியா? இல்லையா அவன் போட மாட்டான்னு சொல்லிட்டானே. குடுக்கிட்ட 23 சீட் என்ன ஆகும்? 23ல ஒரு சீட் உங்களுக்கு தானே தெரியும். உங்க ஏரியால இருக்குது. மயிரி எங்க ஏரியா ஆல்ரெடி அவன் பாடுறாடி. அவன் கரெக்டா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்.
என்ன ஸ்ட்ராட்டஜி? இந்த மாதிரி எலெக்ஷன் வர டைம்ல அவன் வந்து சந்திரபாபுக்கு அது வரையும் நான் தான் எல்லாம் பண்ற மாதிரி பேசுவான்டா. இல்ல நட் ரோட்ல எதுக்குடா பத்தான்? அப்படி பண்ணியும் ஜெயிக்கல இன்னும். நான் நட் ரோட்ல பார்த்தது சத்தியமா சவுத் இந்தியால கரெக்டா வந்து எலெக்ஷன் வர டைம்ல அவன் போட்டுருவான். அவனை ஜெயிக்க வச்சுட்டு போய் நிற்பான். ஆனா அவனுங்க ஃபேன்ஸ்ல என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, எங்களால தானே அந்த கட்சியே ஜெயிச்சிச்சுன்னுவானுங்க. தலையாலதான் நீங்களே தோத்துட்டீங்களா அப்படிம்பாங்கல்ல. தலையாலதான் தமிழ்நாடே நடக்குது. உண்மையிலே பாவம் தான்டா, பாவம். இப்ப ஓஜி தான் அவனுக்கு காப்பாத்தணும் படத்துல வந்தா. ஆனா இல்ல கலரும் ஒரு பவன் கல்யாண் ஃபேன்ன்ற மறந்து பேசிட்டு ஆமா, அவ்வளவுதான் சார் கன்வெர்ட். இல்ல சப்போஸ் இப்ப அகைன் டிடிபி வராது, வயசாச்சு போய் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சினிமா கரியரையும் போச்சு 5 வருஷம். ஆமாடா, திருப்பி ஜெகன் வந்து அவன் காலி ஆயிடுவான். படமே நட முடியாது பவன் கல்யாணம், அது மாதிரி பண்றாங்க. ஷாம் என்ன தரும் நினைப்பான், இதான் நேரம் ராம்சரண் ஃபேனா அவனை பிரெயின் வாஷ் பண்ணி கன்வெர்ட் ஆகிடலாம் ஒரு இதுடா. எப்படியும் அவன் ஜெயிக்க மாட்டான், இவன் தான் ஜெயிப்பான், சந்திரபாபு தான் ஜெயிப்பான் இந்த வாட்டி. ஏன் ஷாம இது இன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு, ஏதோ கேம் சேஞ்சர்ட்டு என்ன அதையாவது ரிலீஸ் பண்ணி போறேன்டா, எதனா பண்ணுங்க தான்டா கேக்குறேன் நானு. நானும் அது பாட்டு கூட பண்ண மாட்டேன்டா, விட்டு போயிட்டானுங்க அனாதைய. சரி வெற்றிமாறன் 69 கன்ஃபார்மா ப்ரோ? 69 வெற்றிமாறன் வந்துட்டு டவுட் தான் ப்ரோ. நெல்சன் ப்ரோ யார் அது? நெல்சன் நீயா? கடைசி படம் நாடி உங்களுக்கு புண்ணியமா போதும், அமைதியா இருங்கடா. தலைவர் வச்சு எடுத்துட்டு வேண்டாம் நெல்சன் வேணாம், வேற யாராவது. நெல்சன் பண்றதுக்கு ஏதாச்சும் டப்பிங் படம் பண்ணா கூட நான் ஹாப்பிடா. திருவிக்ரமே பரவாயில்லன்னு தோன்றானுங்க. எனக்கு திருவிக்ரம் கூட தேவையில்ல, டப்பிங் படம் பண்ண கூட எனக்கு ஹாப்பி. அந்த லெவலுக்கு இல்ல, அந்த லெவல் போக கூடாது. அந்த லெவல் தான் போக முடியும். என்ன பண்றது, ஒரு ஆவரேஜா எடுக்க தெரிஞ்சா நெல்சன் என்ன கேட்டா. மீதி காப்பாத்துறது கூப்பிடுவோமா? சிறுத்தை சிவானா நீ ஒண்ணும் இல்ல இல்ல பரவாயில்ல, சிறுத்தை சிவா கூட எனக்கு ஓகே தான். சஞ்சய் நீ இல்ல ஒரு சில சஞ்சய் நீலாங்கரை ஒரு பாய்சன் பாட்டில் அனுப்பிச்சிடறேன், அவனை சுத்தி செத்து போயிடும். ஒரு அளவுக்கு சிறுத்தை சிவையே பரவாயில்லன்றானா, அப்ப நெல்சன் மேல எவ்வளவு வன்மமா? நெல்சன் மாதிரி வன்மம் அது கிடையாது, ஓரளவுக்கு எடுப்போம். ஆனா ஓரளவுக்கு தான், கடைசி படம் எல்லாம் அது விலைக்கு வருதுன்னு கேட்டேன். நான் பீஸ்ட் படத்தை 2 வாட்டி தான் பார்த்தேன் தியேட்டர்ல. படம் 2 வாட்டி பார்த்தப்ப எப்படி தெரியுமா பார்த்த படத்தை, கன்னத்துல வச்சுட்டு பார்த்தேன் அமைதியா. ஏதோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஹைப்ல பார்த்தா, 2வது வாட்டி ஏதோ ஒரு வாட்டி பார்த்தா அசிங் கேவலமா இருக்குன்னு சொல்லி 2வது வாட்டி பார்க்கணும்னு பார்த்தேன். உனக்கு கதை இருக்கணும். அண்ணாத்தே 10 வாட்டி பாத்தியா? அண்ணாத்தே எத்தனை வாட்டி பார்த்தா கலரு? புரியல. அண்ணாத்த எத்தனை வாட்டி இல்ல, எப்படி பார்த்த? எங்க நல்லா இருக்கணும். 7-8 வாட்டி பார்த்தானாண்டா அலெக்ஸ். 18 வாட்டிடா. 18 வாட்டி அண்ணா தேவா? ரைட்டா, நீ யாருன்னு அதாவது இல்ல பேசுறேன், அது எனக்கு தான் அசிங்கம். என்ன பத்திரியா வடகானு கிட்ட வேலைக்கு செஞ்சியா? 800 ரூபாய்க்கு பண்றோம். நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? 200 ரூபாய்க்கு பண்றோம். என் ஃப்ரெண்டு கலரு என்கிட்ட நிறைய இல்ல என்கிட்ட வடக்கானுங்க வேலை செய்யறாங்க, என் கம்பெனிலே வேலை செய்யறானுங்க. 200 ரூபாய் கொடுப்பான். நார்மலா குடுக்கறத விட என்ன ஒரு நாளைக்கு வந்து ஒரு 700 ரூபாய் சாப்பாடு. இல்ல கலரே வேலைக்கு சேர்ந்துரும் 700. நானே வரா என்ன கூட்டில போயிடுறான். உண்மையில கலர்
அவனுக்கு தங்க இடம் கொடுத்து சோறு போட்டாலே நல்லா வேலை செய்வாங்க. அட பாடே இது ஓவரா. பத்ரி 700 குடுத்துட்டு எனக்கு ரூம் மட்டும் குடுத்துறா போதும், நானே வரேன்னா. கையச்சுன்னு இருப்பான், வெள்ளச்சு ரூமுக்கு வெள்ளச்சுன்னு இருப்பான். தப்புடா அலெக்ஸ், தப்புடா. இல்ல சஞ்சய் ரூமுக்கு வெள்ளச்சுன்னு இருப்பான். என்னடா 700 அவன் பர்த்டேக்கு 400 கொடுப்ப பத்ரி, உண்மையை சொல்றா 400 தானே கொடுப்ப. டேய் இருமை, உண்மையிலே இல்லடா எங்க மாமாவே ஒரு நாளைக்குடா. டேய் எங்க மாமாவே வீடு கட்டினாரா, எல்லாம் 700 தான்டா கொடுத்தாரு அந்த சித்தால இவங்களுக்கு. அதுதான்டா டேய், அது வந்துட்டு நார்மல் தமிழ் பீப்புள்ஸ். இந்த வடக்காரன்லாம் வந்தா 300 400 தான் கொடுப்பானுங்க. அதெல்லாம் நீ வீடியோல பாக்குறதெல்லாம் போய் அவங்கதான் அதிக சம்பளம் கேட்பாங்க. நேர்லயே பாத்துருக்கேன். இல்ல எங்க வீட்டை வேலை செய்வாங்களே 400 300 அப்படிதான் சொன்னாங்க. அவனுக்கு சாப்பாடு தங்கவும் கொடுத்தா போதும். நீ இப்ப ஒண்ணு இல்ல ஃப்ரைட் ரைஸ் போடுற ஒரு வடக்கான இருப்பானு அவங்க கிட்ட போய் கேட்டு போயிரு, உண்மையதான் இது பண்ணுவோம். என்கிட்ட கம்மி தான்டா, 2 பேர் தான் வேலை செய்வாங்க. வடக்கான எவ்வளோடா கேட்பான் முடி வெட்டுறதுக்கு. முடி வெட்டுறதுக்கு எல்லாம் ஒண்ணுதான். இல்ல எங்க பிஜி பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அதுல வந்து ஹிந்திக்காரன் தான் அவன். ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் வந்துட்டு, அது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 20 ரூபாயா. ஆனா மச்சான் 20 ரூபா தான ஒரு மணி நேரம். எவ்வளவு நேரம் முடி வெட்டிட்டு. ஆனா இல்ல மச்சான், வரகான் நிகழ்ச்சி நல்லா யூஸ் பண்றான் தமிழ். ஆக்சுவலா அவங்க கம்மி விலைக்கு பண்றாங்க. என்கிட்ட அதிகமா சம்பளம் வாங்குறது வந்து இவன் தான்டா, தெலுங்காரங்க தான். மச்சான் இல்ல 1200. இல்ல அடே அவர் டிஎம் பண்ணி இருக்காரு விக்னேஷ் ப்ரோ. இல்ல வந்து இப்ப என்ன கேக்குறா, இருடா அவங்க கிட்ட அவனுக்கு கொஸ்டின் கேட்க சொன்னாரு. கேஜேபின்னு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுல நீ ஓட்ட போடுறியா தெரியலையான்னு கேளு. கேஜேபி கிருத்தி செட்டி ஜனசேனா பார்ட்டி. ஜனதா பார்ட்டி கீர்த்தி செட்டி ஜனதா பார்ட்டி. எனக்கு கே பதிலா அந்த பிளேஸ்ல வேற எதுன்னு வச்சுக்கோ. கேக்கு பதிலா ஜே வச்சுக்கலாமா? ஜாக்கு ஜனதா பார்ட்டின்னு. கேதான் கிருத்தி செட்டி ஜாக்கு ஜல்சா பார்ட்டி. நல்லா இது போயிட்டு அவ்வளவுதான். ஜாக் ஜல்சா பார்ட்டி மச்சான் இல்ல ஓட்டு போடுற ஒருத்தருக்கும் என்னது அந்த என்னது ஜிங்கா கோல்டு ஒரு பார்சல். இன்னும் அந்த விளம்பரம் எல்லாம் போயிட்டு இருக்காடா? கேக்குது இல்ல ப்ரோ, கலர் வந்துட்டு அவங்க இல்ல அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு கேக்குறான். இப்பெல்லாம் பண்ணா வந்து தளபதி ஃபேன் நம்ம நம்பிடுவோம், புரியுதா? கலர் தளபதி ஃபேன் இல்லையா? இல்ல நீ பவன் கல்யாண் ஃபேன், தளபதி ஃபேன் இல்ல. இல்லடா இல்லையா? கன்வெர்ட் ஆயிடுறா பேசாம, எதுக்கு இருக்கு? ஆனா பவன் கல்யாண்ல இருந்தே கன்வெர்ட் ஆயிடுறா. ஆந்திரா போனீங்க சேர மடக்கி செடி போடுங்க. உள்ள கொஞ்சம் மடக்கிட்டு கொஞ்சம் உள்ள மடக்கிட்டு அவனுக்கு அவன் தான் இருக்கு. ஆனா ஏன்டா தமிழ்ல பேசன்னு கடைசியில் கிளைமேக்ஸ்ல எதுவும் கொண்டு போனான் ப்ரோ. ஆனா என்ன கொண்டு போனான்னு பார்த்தா இல்ல வெளியே இருக்கா. ஆனா இல்ல மச்சான், உண்மையில கிளைமேக்ஸ்ல எதுவும் கொண்டு போறேன்னு போயிருப்பான். அப்பதான் முடியும் போது ஒண்ணு வரும், எதுக்கு ராஜா தாடி வளர்க்கிற, லவ் ஃபெயிலியர்மான், யாருப்பா அந்த பொண்ணு, நீதான்மா ஆடபாடு. இல்ல இல்ல நைட் இந்த படத்தை எட்டி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு கூட போட்டேன். ஜாக்கா இல்ல விக்னேஷ் ப்ரோவா? ஆனா ஜாக் ஒரு டவுட் இல்லடா. ஏன் நீ பொடி மாசம் கலரா ஹரியா செத்துருவேன் நான் இப்ப. ஹரி தெரியாம யூஸ் பண்ணிட்டேன். ஜாக்
ஓ ஆமா, டேபிள் ஃபேனு. எவன் இல்ல வீட்டுல இல்ல யார் வீட்டுல ஜாக்கே, டேபிள் ஃபேன்? டேபிள் ஃபேன்ல சாமான் எடுத்து விடு, சுகமா இருக்கும். மியூட் பண்ண அவன. என்ன ஜாக்க மியூட் பண்றான். இது ஃபேன் இப்ப கேக்குதா? மொத்தமா ஏன்டா மியூட் பண்றீங்க? மொத்தமா தான் பண்ணதான் என்ன அலெக்ஸ் ஃபேமிலி கையா? பாரு சவுண்ட் வரல. பேக் தான். அன்னைக்கு தெரியாதாடே சஞ்சய் பொடி மாசம் வாங்க போறேன்னு சைடுல போனோம்டா. கிளவிலாம் திட்டு கிளவி மாதிரி எத்தனா கூட தெரியல. இரு, கமலால வேற தளபதி படத்தை ஏதோ ரீரிலீஸ் பண்றாங்க 23rd. நாளிலிருந்து புக்கிங் ஸ்டார்ட். மேல அமைச்சிருக்கோம். அது என்ன படம் கேரளால ஷாஜகான் ரீரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இங்க கில்லிய பண்ணுவான்னு பார்த்தா கில்லி ஒரு இதுவும் பண்ணல. என்னது இது? தளபதி பிக்கெஸ்ட் ரொமான்டிக் ஹிட் பிலிம் ஷாஜகானா இருக்குமோ? லைஃப் டைம்னா என்னதுடா? ஷாஜகான் தான் இங்க பிரிண்ட் கேரளால கேட்சிருக்கு. சச்சினா இருக்கலாம். ஷாஜகானா இல்ல. ஆனா பழைய படத்தை பண்ண மாட்டாங்கல்ல, தொல்லதம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பல்சரா அதெல்லாம் டிவில போடுறது. குஷி இல்லனா குஷி பண்ணலாம்ல. குஷி பண்ணானதுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதுருவீங்க. டேய் அதுக்கு இல்லடா, காதலுக்கு மரியாதை. அது அஜித் கான் சொல்லுவாங்கடா, தேவையில்லை. வேற ஏதாவது இது பொதுவா அந்த இன்னும் உங்களுக்கு எல்லாமே ரீ ரிலீஸ் படம் தான். நமக்கு எல்லாம் அமைதியா இருங்க. கில்லிடா, கில்லி வேணும்டா, ஆனா பண்ண மாட்டானுங்க. கில்லி வந்துட்டு இல்ல வேணா பழைய 60 படத்துல பழைய ஆல்மோஸ்ட் ஒரு 20 படம் ரீ ரிலீஸ் இருக்கு. அம்மா வெயிட் படம் எல்லாம் இருக்கு. என்ன கேட்டா 20 படத்தை பண்ணுவானுங்க. இவன் ஃபுல்லாவே ரீ ரிலீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான் போல இப்போ. திருமலை கில்லி லவ்ல பார்த்தா இந்த குஷி கூட, ஆமா குஷி கண்டிப்பா எல்லாம் பார்ப்பாங்க. வேற ஏதாவது குஷியை தவிர நான் சொல்ற படம் எல்லா படமும் ரீ ரிலீஸ் ஆகும்டா. ஏன்னா நீ திருமலை ரீ ரிலீஸ் ஆகும், குஷி ரீ ரிலீஸ் ஆகும், திருப்பாச்சி, சிவகாசி எல்லாமே பண்ணுவானுங்க. சிவகாசி ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இனிமே சொல்றேன், ஃபியூச்சர்ல சொல்றேன். எல்லாமே ஃபியூச்சர்ல கோட்டே ரீ ரிலீஸ்ரா. யாரா இவன்? கண்டென்ட் இல்லாம ஆளாளுக்கு மண்டைய சொரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே தூக்கி போட்டு யார மாதிரி இருக்காங்க. அதான் இன்னைக்கு ஆமைபுத்திரன் கண்டென்ட் வந்துச்சு, வீடியோ போட்டேன். ப்ரோ விக்னேஷ் ப்ரோ உங்களுக்கு சொல்லணும். இந்த லால் சலாம் வேணா அது சொல்லக்கூடாது, ஆனா சொல்லலாம். ஆந்திரால டிசர்வ் 50 கோடி ஷேர், சாரி 50 லட்சம் ஷேர் கூட வராது ஆந்திரால. தமிழ்நாட்டுல ஓவராலா இதான் வேர்ல்டு வைடாவே. ஆக்சுவலா அது வந்து இது பேர் என்னது, விஷ்ணு விஷால் படம். தலைவர் விஷ்ணு விஷால் படத்துக்கு எப்படா நீ ஷேர்லாம் எதிர்பார்ப்ப? வரீங்களா? சொல்றத கேளு. 20 கோடி தான்டா பண்ணிருக்கு. ஓட்டு முக்கியம், புரியுதா? இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு என்னன்னா, இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை இல்ல, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. ரஜினிகாந்த் படம்னா நல்லா ஓடி இருக்கும். கேமியோன்றனாலதான் அப்படி. இல்ல படம் ஹிட் தாங்க. எங்க ஊர்லாம் ஹவுஸ் சொல்லுங்க, நான் காட்டுற மாதிரி இப்ப எடுத்து. ஆமா போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு போறதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. போற பெரிய படத்துலயே வந்துட்டு கேக்குதா? டிக்கெட் கிடைக்கலையா? டிக்கெட் இல்லங்க. இல்ல இதுக்கப்புறம் வர படம் இல்ல இல்ல ப்ரோ, இவ்வளவு பெரிய படம் அதெல்லாம் வருது. என்ன படம் அடுத்து தியேட்டர் போகணும்? தியேட்டர்ல இருக்கா ப்ரோ விக்னேஷ் ப்ரோ? என்னது தியேட்டர்ல இருக்கா? இருக்கு. என்னடா இருக்கு? 6 தியேட்டர் என்ன இருக்கு? சரி அலெக்ஸ், என்ன கேட்டா இதுக்கப்புறம் பெரிய படம் விடுங்க. பெரிய படம் எனக்கு தெரிஞ்சு 3 படம் வர வேண்டியது இருக்கு. ஜீனி 1 வர வேண்டியது இருக்கு, லவ் டுடே, அதுக்கப்புறம் இன்னொரு படம் லவ் டுடேவா?
சாரி லவ் டுடேவா எல்ஐசி சூட்டா அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறா. கரெக்ஷன் பண்ணுங்க, தப்பா சொல்றேன். கிருத்தி செட்டி கீழே இருந்ததுன்னா சவாசன்னு சொல்லும். ஆனா இல்ல சம்பாஷம் சொல்லுங்க. ஓகே. இல்ல இப்ப அடுத்து பெரிய படம் ஒண்ணு தியேட்டர் போனோம்னா எது ஃபீல் ஆகுது? சும்மா இது போவோம் அப்படி. நீ என்ன பண்ற? வெளியே போயிடு. விஜய் ஃபேன்ஸ் சுத்தி இருக்கும் போது மட்டும் வேற எதுவும் தோணலடா நிஜமா. வேற யாரையாவது நான் ஒண்ணு சொல்லுவேன், திட்டுவீங்க. சொல்லு, பரவாயில்ல சொல்லு. இல்ல தெரியல, சொல்லு பரவாயில்ல. கங்குவா இல்ல சொல்லு. விடாமுயற்சியா? கங்குவா. விடாமுயற்சி. கங்குவா கங்குவாடா. எப்பயா வருது? இல்ல இல்ல யார் சொன்னீங்கன்னு தெரியல. ஹரி நான் தான். வரட்டும், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன். ஆனா இல்ல கங்குவா நான் போனா போவேன். டவுட் தான், பாப்போம். எப்படா ரிலீஸ் ஆகுது? நீ போவடா அலெக்ஸ், உன்னைய பத்தி தெரியாத. சஞ்சய் NGK போன நீ, இதுக்கு போகாம இருப்பியா? அலெக்ஸ் போ. இல்ல போகலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோவாவது போவான். பிளான் லீக் பண்றானே அலெக்ஸ் தானே? இல்ல ஆனா இல்ல போனா வாய்ப்பு இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாதுப்பா. இல்ல வேட்டையன் படத்துக்கே அலெக்ஸ வேட்டையன்ல சப்ளை பண்றதே நான் தான்டா ட்விட்டர்ல. என்கிட்ட தியேட்டர்ல பத்தி பேசாதீங்கடா. கத்திட்டு இருப்பான் அலெக்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீ வேற ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இல்ல ரோஹிணில ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எனக்கு இல்ல ஆனஸ்டா நான் போறது என்னன்னா டெட்பூல் 2. ஏன்னா அது ஜூலைல வருது. ஜூன் மாசம் வந்துட்டு கோட் வருதுன்றானுங்க. பார்த்தா சார் டெட்பூல் 3 2 வருது. ரிப்பீட் பார்த்தனால டெட்பூல் 3 வந்துட்டு பார்க்கணும். புஷ்பா 2 போவேன். ஆனா என்ன கேட்டா ஏதோ உறுத்துது உள்ள தெரியல. ஏதோ ஒண்ணு உறுத்துது. ரிவ்யூ கேட்டு போலாமா அப்படின்னு. ஆனா அலெக்ஸ் நீ டெட்பூல் 3 பாக்கிறதுக்கு நீ லோக்கி சீரிஸ் அதான் எனக்கு புரியல. நிறைய பேர் இந்த அட்வைஸ் பண்ணுகிறானுங்க. ஏன்னா அந்த டிவிஏன்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த ட்ரைலர்ல அந்த இது வந்து லோக்கியில தான் சொல்லியிருப்பான். லோக்கி சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே பார்க்கணும். இன்னைக்கு அந்த அண்ணாமலை ஒண்ணு பேசினானே, கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்களா? பொலிட்டிக்கல் போல ஆனா அசிங்கமா கேட்டிருந்தாங்க. இந்த ஹாட் ஸ்டார்ல எக்கோன்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அது என்ன நல்லா இருக்குமா? அது மார்வல் தான் நினைக்கிறேன். எது? எக்கோ மார்வல். ஆமா. தெரியல. என்ன கேட்டா லியோல அடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றது நல்லதுன்னு தோணுது. கிளிம்ஸ் லியோவா கோட்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றது நல்லதுன்னு தோணுது. இல்ல சிங்கிளை தாண்டி அட்லீஸ்ட் அந்த மியூசிக்கே ஒரு கிளிம்ஸே ஏதாவது ஒண்ணு இப்படிதான் சொல்லிட்டு அது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஆல்பம் வெளியே வந்தாவது ஒரு நல்ல இது ப்ரோ தான். ஆல்பம்ல ஒன்னா இப்போ ஒரு கிளிம்ஸ் விடுறாங்கன்னு எடுத்துக்கல, கண்டிப்பா அது படத்தேஜ் இதெல்லாம் தேவைப்படும். இன்னும் சிஜி ஒர்க்கே முடியல. ஆனா பாட்டு விடலாம. நான் மியூசிக்கே விட மாட்டாங்கன்றேன். இது சின்ன ட்ராக் அந்த மாதிரி விட்டா கூட சரி. ஷார்ட்டா ஒரு ட்ராக் விட்டாரு. தியேட்டர் கிளாஷ் அது புரியல. தியேட்டர் கிளாஷ். ஆனா பாத்தியா வாரிசு துணிவு எல்லாம் போயிட்டு தியேட்டர் அதான் நடந்துச்சு. கேப்டன் மில்லர் ஆகலாம். தியேட்டர்டா இதுடா விடாமுயற்சி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சித்து சிவா வந்துட்டு அஜித்தோடைய அதான் ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இது பண்ண முடியாது. நல்ல கண்டிப்பா யார் சொன்னான் சித்து சிவா? நாம் பண்ண மாட்டாங்க. கிளாஷ்லாம் வராது. இவளையும் இல்ல இல்ல கோட்டு வேட்டைனும் கிளாஷ்ன்றானுங்க. அதுவே நம்ம முடியும்.
கங்கோவாவும் விடாமுயற்சியும் கிளாஷ் வருது. விவேக் விடாமுயற்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவான் பாரு. சபாஷ். ஆனா இல்ல என்ன கேட்டா எல்லாமே சோலோ ரிலீஸ் தான் நடக்கும், வேற வழி இல்ல. எல்லா படமும் என்ன கேட்டா சோலோ ரிலீஸ் தான். என்ன 10 நாள் கேப் இருக்கும் அவள்தான். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணா செம்மையா இருக்கும் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ கோட்டு. ஆனா போற போக பார்த்தா தெரியலையே. தீபாவளி விட்டா கரெக்டா இருக்கும் என்ன கேட்டா. தீபாவளி மிஸ் ஆச்சுன்னா இந்த கலர் மாதிரி தான். ஓஜி வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு, நிக்க வேண்டியதுதான். ஒருத்த கமெண்ட்ல சொல்லியிருக்கான் எக்கோ நல்லா இருக்கும், சிம்பிள் ஸ்டோரி. நான் கேட்டேன். நல்லா தான் இருக்கான் பாரு. வந்த பத்திலே தியேட்டர் போறதுன்னு தெரியல. ஆனா உண்மையில இந்த வருஷம் செம்ம ட்ரையா தான் போகுது என்ன கேட்டா. ஆனா லவ்வரே பார்க்கல. நல்லா இல்ல. நாளைக்கு போனோம். நல்லா இல்லையா? நல்லா இல்ல. பாத்துட்டேன்டா, நல்லா இல்ல. ஓகே. அப்ப எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஏன்டா லவர் எல்லாம் போய் பாத்தியா? ஏன்னா நீங்க அதுவே டாக்ஸிக் லெவல்ல லவர் கொண்டு. சரி நாளைக்கு என்ன பிளான் அலெக்ஸ்? நாளைக்கு ஸ்பேஸ் போடுவியா? அதாவது தெரியாது. இந்த கேட்பாங்கள வடிவேல சொல்லடி தாங்க தெரியாது. அப்ப டவுட் தான். நாளைக்கு யாரும் மேக்ஸிமம் ஸ்பேஸ் டவுட் தான் அலெக்ஸ் ஸ்பேஸ். அதெல்லாம் இல்ல. இல்ல 10 மணிக்கு வீட்டுல இல்லாம தானே எல்லாருக்கும் டவுட் வரும். யாருன்னு வீட்லயே 10 மணிக்கு இல்ல, நாளைக்கு காலையில இருந்து 4-5 டியூட் போடலனாலே. காலையெல்லாம் அது எனக்கு தெரியாதுப்பா, என்னெல்லாம் கேட்டாது. கிஷோர் ப்ரோ என்ன இதா 4 ஆண்டிகளோட சுத்தலாம், எனக்கு தெரியாது. நீ அதுக்குன்ற பார் நாளைக்கு பாரு ஜாக்கோட மாசம் ஃபுல்லா இல்லடா, மாசம் ஃபுல்லா வீட்லயே இருப்ப. நாளைக்கு திடீர்னு கிளம்பி வெளியே போன உங்க அம்மா கேட்பாங்க எங்க போற வெளியே இன்னைக்கு. ஃப்ரெண்டு ஜாக்னு ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு ஜாக்னு ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றான். ஆனா ஹரி எத்தனை லவ் பண்ணிருக்கு இதுக்கு முன்னாடி? ஒரு லவ் தான்டா. எத்தனை லவ்வா? ஆமா அப்படிலாம் இல்ல, ஒன்னே லவ்வும் அதுவும் போச்சு. விக்னேஷ் ப்ரோலாம் அதுவும் ஒன் சைடாவே போச்சு. அத்தை பொண்ணு சொன்னேடா. என்ன சொன்னா? டேய் அத்தை பொண்ணு தானே சொன்னா. அத்தை பொண்ணா? யாரு சொன்னா அத்தை பொண்ணுன்னு? ஹரி உன்னதான் என்கிட்ட சொன்னியா? நான் எப்படி அத்தை பொண்ணுன்னு ஒரு ஸ்பேஸ்ல சொன்னியா? ஆளுக்கு நீ தானே சொன்ன மாதிரி. எப்படா சொன்ன? என்னடா புது பொருளையா இருக்குன்றா. அத்தை பொண்ணு இல்ல சொந்தத்துல கேட்ட. இல்ல சொந்தத்துல அந்த மாதிரிலாம் ஆளுக்குன்னு சொல்லிட்டு இல்லடா, சொந்தத்துல அந்த மாதிரிலாம் இருடா வேறமோ சொல்றான்டா. என்னது? சரி நீ தானே கேட்டேன் ஆளுக்கு ஜாப் பண்றான்னு சொல்லிட்டு என்கிட்ட. நான் எப்படா கேட்டேன்? எந்த ஸ்பேஸ்ல சொன்னேன்? அவன் இல்ல அவன் உன்கிட்ட கேட்டாலே அவன் தூங்கிடுவான். அதுவும் ஆளுக்கு இல்ல இவன் தான். நான் டிஎம் பண்றேன், எனக்கே ஞாபகம் இல்ல. என்ன கிஷோர் வேற ஐடியில இருந்தான். கிஷோர் ப்ரோ யார் தெரியுமா? டிஎம்கே ஃபேன்களை கூட்டுன்னு போவார் லவர் போட்டுக்கு. அப்பதான் ஒரு இதுவா இருக்கும் ஒரு ஜாலியா. ஒரு டிஎம்கே ஃபேன்களே இருக்கும். ஆளுக்கு வேலை பாடுறான்னு சொன்னாடி. நானே இப்பயும் அப்பேன்னு சுத்திட்டு இருக்கேன். புரியல. இல்ல நாளைக்கு லவர்ஸ் டே, தியேட்டருக்கு யார கூட்டு போவீங்கன்னு எல்லாம் பேசியிருந்தானுங்க. இல்ல டிஎம்கே ஃபேன்களை கூட்டு போனா அவள்தான் ஆண்மை இல்லை என்றால் அந்த டைலாக் தான் ஞாபகம். போங்கடா பொட்டைங்களா. கண்ட்ரோல். அதான் சென்சார். கெட்ட வார்த்தையே பேசல. ஸ்பீக்கரை பத்தி பேசல. கெட்ட வார்த்தை இல்ல இப்ப இது. போயிட்டானா?
யாரு சஞ்சய். சஞ்சயா வரான் போனான். ஜாக் போயிட்டான் போல இருக்கு. ஜாக் வந்துட்டு வருது எல்லாம். ஆனா 12 மணி ஆனா வந்துடுறாங்க. டைம் ஆயிடுச்சுடா. அதான் ஆனா 12 மணி ஆனா வந்துடுறாங்க. ஆமா கறி கடைக்கு போயின்னு இருப்பான். இன்னொன்னு இல்ல கிஷோர் ஒரு டவுட் அது கேட்கணும்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா தளபதி போனாரா உண்மையிலேயே போயிட்டு புஷியானது இதெல்லாம் வந்த மாதிரி போனாங்க. ஆமா அதான் அவன் போட்டிருக்கானே எக்ஸ்பைரி புஷியானது போயிருக்காரு. கூட்டமா இருக்குன்னு இல்ல போய் புஷியானது போனதெல்லாம் ஓகே. தளபதி போயிட்டு அது திரும்பி வந்தாராங்க. இருக்கலாம். மேபி அது மெட்ரோ நடக்கிற இடம், நம்ம தூண்டி இடம்ன்றதுனால வந்திருக்கலாம். அது தெரியுது. ஆனா போயிருக்கலாம்னு தெரியல. போனாருன்னு சொன்னாங்க. தெரியல, போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 99% இல்ல இப்ப 99% தளபதி கார் அங்க கார்ல ஒரு இருந்தது வந்தாலே அந்த காரே போட்டோ எடுத்து போடுவானுங்க. அதான் புரியல. சைதை துரைசாமி பையன்டா. அந்த பையன் வந்து ஆல்ரெடி இல்லடா அவங்க பாடி இல்ல அவங்க பாடி எடுக்கிறவங்களுக்கு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பாடியே ரொம்ப நாள் காணும். அது ஒரு கோடி. இப்பதான் கேட்டு அவர் என்ன பண்ணாரு? பொலிட்டீஷியன்ரா. அஜித் வந்துட்டு அஜித் நல்ல ஃப்ரெண்டுன்னு. அதான் ஏகே. ஆமா அஜித்துக்கு வந்து நல்ல அதான் ஏகே வந்து பார்த்தாரா எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டானுங்க. விஜயகாந்துக்கு சாவுக்கு வரல, விஜயகாந்த் சமாதியை கூட போய் எட்டி பார்க்கல, இதுக்கு மட்டும் வருது பாத்தியான்னு எல்லாம் கேட்டிருந்தானுங்க. நம்மளால கேட்க முடியுதுல்ல. ஒத்துக்கிட்டேன். அப்புறம் மேல வீடியோ போறேன். அதான் கலரு கல்யாணம். கீர்த்தி செட்டி எனக்கும் கீர்த்தி செட்டி தான் கல்யாணம். கிஷோர் ப்ரோ லைவ்ல நடக்கும். கிஷோர் ப்ரோ உங்களுக்கு என்ன ஹீரோயின் மிருனாலா? மிருனல் இப்பதான் ரீசெண்டா. மிருனாலே முருகன் சொல்றேன். அப்ப என்ன கீர்த்தி செட்டி பாக்குறேன் நாளைக்கு லைவ் போடுறேன் வந்துருங்க. நாளைக்கா எல்லாம் நறுக்குன்னு இருக்கும். வீடியோ கால் லைவ் இருக்குடி வந்துருங்கடா. மிருனால் தமிழ் படம் எதுவும் நடிகல நட்சனல் இருக்கு. ஆமா இங்கே இனிமே தளபதி கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாருன்னா ஆனா அது ஹைட்டு அனுஷ்காப்புல ஹைட்டு மிருனல். ஹைட்டும் வெயிட்டும் பூஜா மாதிரி உள்ளே இருந்தா கூட எதுவா இருந்தாலும் கீர்த்தி செட்டி கீழே தான் ப்ரோ. கோத்து விட்டு அடி வாங்க வைக்காதரா. கீர்த்தி செட்டி எல்லாம் குழந்தையா? ஸ்கூல் படிக்கிற குழந்தை கூப்பிட்டு வந்து ப்ரோ 19 இப்படி சொல்லிட்டு மரத்தை பீசு ப்ரோ. அது ஒண்ணும் தெரியலன்ட்டு கப்பல்ல கூட்டிட்டு போய் வச்சு என்னமா பண்ணிட்டானுங்க உப்பனா படத்துல. நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு. கஷ்டமா இருக்கு ப்ரோ. இப்படி ப்ரோ இப்படிலாம் பேசாத ப்ரோ. கஷ்டமா இருக்கு. இல்ல விக்னேஷ் செட்டிக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு கிஷோரை திட்ட மாட்டாரு. நேர கலரை இழுப்பியா கேள்வியா அந்த ஆளுகிட்ட நீ கேள்வியா? நீங்க பாருங்க கீர்த்தி செட்டிக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது? விஜய் சேதுபதியே கலாய்ச்சிருக்காரு. இல்ல ஆனா உண்மையிலே ஆனாலும் நீ இப்படி சொல்லிருக்க கூடாது ப்ரோ. எதுவுமே இல்ல சொல்லிட்டு கலரை ஒரு பெல்லி டான்ஸ் போதும்டா. சாப்டர் க்ளோஸ். பாத்துட்டுதான் இவர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ரீலில சில பேர் ஃபேனா இருக்கானுங்க. குண்டூர் காரத்துல பாக்கும்போது தெரியல ஏதோ மாஷ் பாபு தான் வந்துட்டு தமிழ் டபுல இது நாட்டுக்கட்டன்றான். பார்த்தா இன்னும் இல்ல. அது வேற எதுனா ஒரு மூவில நடிக்க வச்சா பரவாயில்ல. மகேஷ் பாபு எப்படின்னா நம்ம ஊர் தனுஷ் மாதிரி யாருன்னா ஒரு ஹீரோயிட புதுசா பார்த்தா எனக்கு எனக்கு எனக்குன்ற மாதிரி வச்சு நடிச்சுப்பான். இல்ல வைக்கிறது கூட மேட்டர் இல்ல. ஆனா இல்ல மச்சா வச்ச தாடிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான் பாத்தியா கிளைமேக்ஸ்ல.
நான் படம் பார்த்தேன். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே பேசுறேன். நீ என்னடா எத்தனை படம் எடு ஒன்னும் மாற மாட்டேங்குது. ப்ரோ இதுல இல்ல இன்டர்வல் சீன்ல வந்துட்டு அவன் அழுவ மாட்டான்னு ஒண்ணு பண்ணுவான். சேர்றா சூப்பர்றான்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு. கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணா பத்தி அழுது. அது ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தான் ஒருத்தன். யாரு மகேஷ் பாபுவும் ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஐட்டம் சாங் ஒண்ணு இருக்கு. ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. அது ஆனா தப்பு ப்ரோ. அது தப்பு. எவனும் எடுத்தாந்து போட்டிருந்தான். யார் நீங்க அப்படின்ற மாதிரி இல்ல நான் அதான் விக்னேஷ் ப்ரோ கிட்ட சொன்னேன் படம் பார்த்துட்டு. ப்ரோ எல்லாமே ஓகே ப்ரோ, கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் புரியல ப்ரோ. நீ என்னன்னு கேட்டா தாடி எதுக்குப்பா வளர்த்தன்னு கேட்டா லவ் ஃபெயிலியர்னும். யாருப்பா அந்த பொண்ணுன்னு கேட்டா நீதான் அம்மான்றான்டா. ஐயோ இல்ல இப்ப ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்துல யார் அவனுக்கு அம்மாடா? யாரா யாருன்னு கேக்குறான். என்ன இந்த எங்க வந்துக்கிற பாவி கீர்த்தி ஷெட்டி அம்மா ஹீரோயின் போட்டீங்க. அம்மா போட்டா லாஜிக் பாக்குறீங்களா? என் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்களா? படத்துல கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினா போட்டா யாரும் லாஜிக் பேசல. சரி மியூட் போட்டுனே பச்சை குழந்தை ஹீரோயின் சும்மா சும்மா என்னால மொபைல வாங்க இல்ல நான் ஸ்பேஸ்ல இருந்து போயிடுவேன். என்னைக்கு இருந்தாலும் கீர்த்தி ஷெட்டிக்கு என் கையாலதான். கிஷோர் ப்ரோ வரியா ப்ரோ? தமிழ்ல தானா? இல்ல 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 அந்த பாட்டுக்கு முன்னாடி எப்படி அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு வீட்டுல நாய் வளர்க்குறாங்களா கல்லறைய கடிக்கிறீங்க. ஒரு மகேஷ் பாபு கிளம்பி போறேன்னுவா. இல்லைங்க ஒரு ஆட்டத்தை போடுங்கன்ட்டாங்க. அந்த நாய் கையில கெச்சானது அவனே போறவனை கூட்டு நிக்க வச்சு ஆடணும். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. சரியான பாட்டுப்பா. சரி கலரு நான் கேக்குறேன், ஒருவேளை நீ பொண்ணு கேட்க போறேன்னையா ஒப்பந்தாளா இருக்கிற மாதிரி அறுத்துட்டாங்கன்னு என்னடா பண்ணுவேன்? போட்டுருப்பாங்களா? வெயிட் பண்ணி போட்டுதான் எல்லாம் நடக்கும். பரவாயில்ல. இல்ல ஒப்பந்தால சாமான் அறுத்துருவாங்க. கடல் ஒரே ஒரு லைட்டு ப்ரோ. ஆனா இல்ல சத்தியமா அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சது. கடல், ஒரு லைட்டு, ஒரு பொண்ணு, போட்டு வேற மாதிரி அதோட மேக்கிங் வீடியோ என்கிட்ட இருக்கு. ஓகேவா அலெக்ஸ்? அது எல்லாமே ஒரு லிங்க் இருக்கும். படம் பேர் உப்புன்னா கடலை சுத்தி உப்பு உப்பு எல்லாத்துலயும் உப்பு, இங்கேயும் உப்பு அங்கேயும் உப்பு. மேக்கிங் வீடியோ வச்சிருக்கியா? அனுப்ப கொஞ்சம். வீடியோவே இத்தனை டைம் பாத்துருக்கேனா? இல்லடா அதுல இன்னசென்ட்ரா இதுவா கேட்டுட்டு இருக்கோம். சும்மா பயப்படுவோம் மேல போய் இது ஹேக் பண்ணி. ஒரு நிமிஷம் இல்ல மச்சான் ஒரு டவுட். ஷாமி ஒப்பன்னா வரும்போது இவளுக்கு 18 ஆகலையே, எப்படி நடிக்க வச்சானு தெலுங்கு சினிமால? ஆமா அப்ப மட்டும் தெரியலையே. நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கடா. அந்த இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணானுங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்றானுங்க 13 வயசுல. நீ வேற ப்ரோ அது சேட்டுங்க ப்ரோ. எனக்குலாம் 25 வயசு ஆகுது இன்னும் நல்லா ப்ரோ. நீ அதான் கீர்த்தி ஷெட்டி இருக்கே கல்யாணம் பண்றது. இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ என்ன தெரியுமா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சும்மா சும்மா நோண்ட கூடாது ப்ரோ.
உனக்கு கீர்த்தி செட்டி, எனக்கு ப்ரூனல், அலெக்ஸுக்கு வந்து எனக்கு இல்ல இல்ல ஏய் மெர்னால இல்ல 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 அலெக்ஸ் பாத்தியா கிஷோர் ப்ரோ உசாரா ஃபர்ஸ்ட் சொல்லிக்கினாரு எனக்கு ஒரு நாள். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஷாமும் மெர்னால் தான் தெரியுமா? அலெக்ஸ் கலரும் அமலா சாஜியா ஒரு இல்ல இப்ப வர போன்ல எல்லாம் ஒரு சிம் கார்டு தான் போட முடியும். அமலா சாஜியா ஒரு போனுக்கு ஒரு சிம் கார்டு தான் கரெக்டா இருக்கும். ஒரே போடா போட்டா கிஷோர் ஒரு நோட் பண்ணிய அமலா சாஜி ஓகேவா என்னது தேங்காய் ஓடுகுதா அலெக்ஸ் இப்ப விக்னேஷ் நினைதரமா போடுவாரு கிருத்தி செட்டி கிரேட்டர் தான் அமலா சாஜின்னு போட போறாரு. அலெக்ஸ் உனக்கு மாளவிகா அம்பாவோட தானே பிடிக்கும் ப்ரோ? அதுவே வந்துட்டு எனக்கு கேட்டா நாளைக்கெல்லாம் ஆன்டி ஆக போகுது ப்ரோ. கொஞ்சம் வேற அதை புதுசா அட்வான்ஸா யோசிக்கிறேன். தெரியல இல்லையா அதுக்காக தான் மாறன் படத்துக்கு மாளவிகா கோசம் தான் மாறன் படத்துக்கு ஃபயர் விட்ட நீ என்ன தவிர ஆடபிதான் எக்ஸ் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்ல அவருக்கு ஆரம் பண்ணிருப்பீங்க நீங்களா அழகு ஒருத்தர் கஸ்டடி படத்துக்குலாம் ஃபயர் விட்டுனுக்குறாரு. மாறனுக்குலாம் அவ்வளோ மாளிகை நல்லாதான்டா இருக்கு. ஏன்டா நீ வேற இல்ல ஒரு உங்களை பார்த்தா ஒரு டைம் ராஜு முத்துன்னு என்ன பார்த்த மாதிரி இது வரும். அலெக்ஸ் பேசாம மாளவிகா கூட்டு போய் மால்டீவ்ஸ்ல வச்சு நிறைய இல்ல எனக்கு இல்ல ஒரு வாட்டி எல்லாம் வேணா விடுங்க சொல்ல கூட. ஆனா மிர்னால் வந்து இந்த ஆயனால பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தானா நல்லா இருக்குடா ரொம்ப நல்லா இருக்கா. அவ படத்துல விட ஆஃப் ஸ்கிரீன்ல அலெக்ஸ் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இது இருந்துச்சு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தால இந்த பர்பிள் அதான் கிஷோர் இந்த ஆஃப் ஸ்கிரீன்ல அவ சூப்பரா இருக்கா. இல்ல மச்சான் அரி யோசிப்பான் நம்ம ராஸ்மிகா சொன்னா கண்டிப்பா ராஸ்மிகாவா யார் சொன்னா? அவன் பிரியங்கா மோகன்ரா ராஸ்மிகா நல்ல வேலை. உனக்குலாம் தகுதி இருக்குடா அரி. உனக்குலாம் பேச தகுதி இருக்குடா. பேச தகுதியே இல்ல. பிரியங்காவா இது இந்த கேப்டன் மில்லர்ல கண்ணு தூக்கின்னு. ஆனா நீ தூக்க வேண்டிய கண்ணு அது இல்லம்மா. நீங்க ஏன்டா கேப்டன் மில்லர் பாக்குறீங்க? விடுங்கடா. லாஸ்டா வந்த படம் தானே? லாஸ்டா வந்ததானே. நான் பாயிண்ட் வச்சேன். அலெக்ஸ் அதுவும் இல்லாம அதுக்கு போட்டோ ஷூட் வேற எடுத்தானுங்க தெரியுமா அந்த கேப்டன் மில்லருக்கு. ஆனா இன்னொன்னு ப்ரோ எனக்கு ரொம்ப நாள் டவுட் எல்லாருக்கிட்டையும் கேக்குறேன். கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்ல தனுஷ் வந்துட்டு வழக்கமா எல்லா ஹீரோயின் பத்தி திருச்சி ட்ரம்பெல்லாம் 3 ஹீரோனை பத்தி வர்ணிப்பா போல. 3த்தையும் அடிக்கடியா வருவா போல. ஆனா கேப்டன் மில்லர்ல ஒரே ஒரு ஹீரோயின் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கும் தெரியல. என்னால ஒத்துன்னு இருக்க மாட்டாடா. கோஆபரேட் பண்ணிருக்காரா? அதான் கோஆபரேட் பண்ணிருக்காரு. ஆனா இத பார்த்தா அப்படி தோணலையேடா. பிரியங்கா கொஞ்சம் ஹோம்லி தான்டா. தனுஷ் கேரம்ல லட்சுமி சாமி யோசிப்பான் ஏதோ ஒரு சண்டை காட்சி நடக்குது. இல்லடா இப்போ ஆனா அதே பிரியங்கா மோகன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல ஏதோ பெட் சீன் எல்லாம் பண்ணிச்சாடா. அது வேற மாறுறா அந்த சீன் நான் பார்த்தேன்டா. வேற மாதிரி பெருசாலாம் இருக்காது. இல்ல அதுதான் ஹோம் அரி இல்ல பெருசா இருக்காதா? ஏன்டா படுக்க சும்மா அவன் பெட்ல படுக்க போட்டு சும்மா மேல ஏறது மட்டும் தான் காப்பாங்க. அதுக்கு மேல என்ன காப்பாங்க? வேற மாதிரி இருக்கியா? இல்லடா அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். சொல்றதே வேற. உள்ள ஆப்ல என்னென்ன காட்டணுமோ அதையும் காட்டினாதான் ஏத்துப்போம் போல. எல்லாரும் சிம்பு ஆயிட முடியுமா? நயன்தாரா ஏங்க கவர்னருங்க எல்லாம் மாசுங்க வாந்திதான் வருது நயன்தாரா பேர். இல்லடா நயன்தாரா வந்துட்டு இந்த வல்லவன் டைம்ல நானே பாப்பேன். இல்ல அலெக்ஸ் நீ ஸ்கிரீன்ல தான் பாப்ப. சிம்பு நேர்லயே பாத்துட்டான்.
ஆனா அவருக்கு டேய் லட்சுமி பாக்குறாரு அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்? அதாங்க டேய் நயன்தாராலாம் ஒரு ஆளா? ஏன்னா நயன்தாரா டேய் தொடாம டேய் இருக்க முடியாது யாரா நீ டிக்கெட் வல்லவன் இல்ல வல்லவனு வில்லு வல்லவன் டைம்ல நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கும். வல்லவன் படம் எஸ்பி பிரிண்ட் பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க திரும்ப வெரி குட். அதுவும் இல்ல அன்கட் வெர்ஷன் பல பேர் வளசி ஆயிரும். நானே விடி விடி எவனாச்சும் கீர்த்தி சுரேஷை போயிட்டு தேடுவானா? அலெக்ஸ் அந்த தேடுற வாழ நீயும் மெயின் நீ நாளா தானே. தெரியாதா எல்லா ஏரியாலும் நானும் புழங்கிட்டு தான் ஒருத்தன்டா. வந்துக்கிறேன், ஒண்ணும் கிடைக்கல. இல்ல இந்த நெட்ஃபிளிக்ஸ் இந்த அமேசான் இந்த கண்ட கர்மத்தெல்லாம் எடுத்து விடுறதுக்கு இந்த வல்லவன் அன்கட் எடுத்து இல்ல விடலாம். ப்ரோ என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இல்ல, ஆமா. இல்ல ஓல்டு வெப்சைட்ல படம் ஏத்தவன்ல அதுல போய் செக் பண்ணி பாக்கணும். என்ன கேட்டா திரும்ப போய் பாக்கணும். கெச்சா சன்நெக்ஸ்ட்ல இருக்குடா. யூடியூப்ல இருக்குமேடா. சன்நெக்ஸ்ட்ல இருக்கிறது இல்லடா, சன் டிவில போடுறதா சன்நெக்ஸ்ட்ல போடுவாங்க. புரியுது? கட் வெர்ஷன் அதேதான்டா. என்ன தெரியுமா, அந்த சீன்லாம் வரும்போது பிளர் பண்ணிடுறான். அதெல்லாம் கட் உண்மைதாடா. பண்ணிடுறான். இல்ல அவன் போணுமான்னு கேட்பான். இது அதான் சாரி இந்த பொண்ணு போணுமான்னு கேட்கும். உள்ள வந்து போவாரு. ஆனா இவர் எங்க ஆனா அலெக்ஸ் அந்த அந்த டைம்ல அந்த மாதிரி கிஸ் வேற எவனும் அடிச்சிருக்க மாட்டான் போலுக்குதுடா. நான் பார்த்ததே இல்லடா சத்தியமா. சின்ன வயசுல ஆமாடா. இப்ப தெரியுதா வல்லவன் படத்து நயன்தாரா? அதுவும் இல்ல இல்லாம இல்ல கிஷோர் ப்ரோ, உண்மையிலே இல்ல ஒரு நிமிஷம் இரு. KTVல குஷி அப்பெல்லாம் அன்கட் வருஷம் தான் போடுவாங்க. நம்பால் அடிக்கிறத பார்த்துட்டு நம்பால் தான் மரணமா வச்சுக்காருன்னு பார்த்தா FTR ரத்த கண்ணீர் வந்து. அதுவும் அந்த டைம்ல என்ன மாதிரி கிசுடா அது, அப்பா சாமி. அதான் STR அடிக்கிறதெல்லாம் பார்த்தா ரத்த கண்ணீர் வந்துருச்சு எனக்குலாம். சொல்றீங்க. அது வேற பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தியாடா? பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் பயங்கரமா இருக்கும். கார் சீன் அத விடுங்கடா. நானே வந்து கீர்த்தி செட் வச்சுட்டு போனாரு லிப்ல. அது நல்லா ப்ரோ டிஎம் பாருங்களேன். ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ நேரம் கடலூர்ல இருந்து வண்டி எடுத்திருப்பாரு. நீங்க நேரம் ஆந்திராக்கு விடுங்க. இல்ல தேவை நீங்க ஆந்திராக்கு விடுங்க. என்ன சீன் ப்ரோ? ப்ரோ சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. ஆனா மச்சான் இல்ல உண்மையிலே வந்துட்டு இதெல்லாம் மச்சான் ஒரு நிமிஷம், இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா தனுஷுக்கு என்ன கேட்டா வந்துட்டு தங்க மகன் தான்டா. தங்க மகன். நான் சத்தியமா சொல்றேன், எமி ஜாக்சனுக்கு இதுல படத்திலே எத்தனைக்குதுன்னா ஒன்ஸ் மோர் எத்தனை யோசிச்சு பாரு. ஒண்ணு சார் சரியா எடுக்கல சார், இன்னொரு வாட்டி சார். ஐ படத்துல ரொம்ப மோசம். ஐ படம் அது அப்படிதான் எடுக்க முடியும். பண்றது அப்படிதான். எங்க பார்த்தாலும் எல்லாமே தெரியும், எல்லா ஆங்கிலும் தெரியும். அதை நிறுத்தி பாக்குற அளவுக்கு எவ்வளவு காஜாந்து பாருங்க. சங்கர் அந்த மாதிரிதான் பண்ணுவான், பிரேமா காட்டுவான். இந்த சைடு இந்த சைடு இந்த ப்ரோ அது இல்ல சாக்லேட் விளம்பரம் எப்படி எடுப்பாங்கன்னு தான் சங்கர் காட்டினாப்புல. அப்படித்தானே எடுக்கிறானுங்க. எல்லாம் சாக்லேட்டே பாக்குறீங்க, எந்த சாக்லேட் பாக்குறீங்க எல்லாருக்கும். நீ வேணா சங்கர் படத்துல போய் பாரு, ஹீரோயினி பல ஆங்கிள் காட்டும். அந்த பூம்பா என்னது ஆம்பல் சாங் பாரு. அப்புறம் உண்மையில இல்லடா, சிவாஜி டைம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின்ஸ் நல்லா காமிப்பான் சங்கர். பாட்டுலாம் கிராண்டியரா எடுத்துருவான். நல்லா தான் காட்டுவான், எல்லாத்தையும் காட்டுவான். அன்னியன் சதாவே எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சதா அந்த நோக்கியா பாட்டுல ஆடுவா வர்றா, பயங்கரமா இருக்காது. கண்ணும் நோக்கிய பாட்டுலாம் வேற மாதிரி. ஆனா அதுல விக்ரம் அப்படியே விக்ரம் ஒரு லுக் இருக்கும்டா, ஹாலிவுட் ரேஞ்சில இருப்பான்டா அந்த பாட்டுல. அவன் சத்தியமா அந்த டைம்ல இருப்பான் தெரியுமா அந்த இதுல. அவன் இவ்வளவு ஏன் ஒரு கிளவிய வந்து பார்த்து காஜார அளவுக்கு சீன் எடுத்திருப்பான். என்ன படம்? படத்துல ஐஸ்வர்யா பார்த்து காஜார அளவுக்கு சீன் எடுத்திருப்பான். ஆமா. என்ன அலெக்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் பாத்தீங்கன்னா சங்கர் படத்துல பிரேம் எங்க இருக்குன்னு இட்லில தான் இருக்கும். மெயினா இட்லி பட்டாணி எல்லாத்தையும் கட்டிருப்பான். விக்னேஷ் ப்ரோ உங்க சட்டத்தை நான் கையில எடுத்துரும். பேச மாட்டாரா விக்னேஷ் ப்ரோ? பேச சொல்லு பாப்போம். அடிச்சு அடி அடி இப்படி
யாரு எப்படி 22 வயசுல கீர்த்தி ஆனா இல்ல ஏதோ கோரை போட்டு யார் தெரியுமா? இல்ல மச்சார கோரை யார் தெரியுமா? ஈரனை பாருனா சைடு ஈரனை பார்த்துனுக்கும். அதை விட இது நல்லா இருக்கு. இப்பெல்லாம் அப்படிதானே இருக்கு. ஹீரோயினோட சைடு ஹீரோயின் நல்லா இருக்கு. ஆனா நான் இல்ல மச்சான், அவனுக்கு ஒப்பீனியன். ஆனா இது பல பேருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். எதவனாலும் மன்னிப்பேன். அரபி குத்து பாட்டுக்கு பக்கத்துல ஆடுற பிள்ளைய வந்து போக்கஸ் பண்ணி ஆஹா இந்த குந்தாணி நல்லா இதெல்லாம் ஓவர் ப்ரோ. அதான் மட்டும் ஏத்துக்க மாட்டேன். பக்கத்துல ஆடுறதெல்லாம் மில்ஃபு ப்ரோ. இது பூஜா வச்சா பூஜாக்கு தேவை சொல்லல, பூஜாக்கு பின்னாடி ஆடுறது. ஆனா உண்மையில டான்ஸ் பாக்குறவன் வந்துட்டு 2 பேர் தான் பாப்பான். இந்த டான்ஸ் தவிர பின்னாடி பாக்குறதெல்லாம் சத்தியமா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த ரீசெண்டா ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, இந்த கட்சி சேர. அதுல என்ன இருக்குன்ட்டு எல்லாம் வெறிக்கொண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அது பாட்டு கேட்கும் போது நல்லா இருக்கு. வீடியோ சாங்க தான் மாத்தி வருது. அதான் அது என்ன பாட்டு? கட்சி சேரன்னு ஒரு சாங் வருமே. அது இப்ப கூட ட்ரெண்ட் ஆயினுக்கு எதிராது. அக்கல கட்டிக்கிட்டு இருப்பாரு, தூக்கி காட்டும் அக்கல அப்படின்னு வரும் பாடுறா. கேள்வி போட்டேன், ஆனா நான் வீடியோ பாக்கல. இப்ப இது கூட அது போக்கிரி சீட்ல தளபதி தலையாட்டினே ஒரு அந்த எடிட் பண்ணாங்க பாடுறா. இப்பெல்லாம் எது இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகுதுன்னே தெரியல. ஊர் பொண்ணுங்கெல்லாம் கூட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே கையில எடுத்து வச்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி இருக்கு அது நீங்க தான், வேற நான் இல்ல. என்கிட்ட ஒரு ஐடி இருக்கு இல்ல ஒரு நிமிஷம். முன்னாடிலாம் 12 மணிக்கு ஜாக்க முடிச்சுட்டு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போவோம் VPN போட்டு. இப்பெல்லாம் டெலிகிராம் தான் இருக்கேன் சொன்னா டிஎம் பாரு. நாளை சிட்டில போஸ்ட் கேட்டு செட்டு போஸ்ட் அன்னைக்கு ஒரு லைக் போடுறான்னு சொல்லி சும்மா அதே ஏன்னா பொம்பளை பைத்தியமா தெரியாத கலரு வெயிட் பண்ணுங்க. பொம்பளை மேல பைத்தியம் மேலதான் பிரச்சனை இல்ல, குழந்தை மேல பைத்தியம். பைத்தியம் அவளுக்கு 19ரா, அதெல்லாம் பாக்கலாம்டா, தப்பு இல்லடா. 19 சரி இல்ல கலரு இப்ப 19 இவ்வளவு கோவமா இருக்கு. ஏதோ அறுத்து இழுத்து விட்டாங்க. சரி இல்ல கலரு இல்ல ப்ரோ, அவங்க ஒரு கேள்வி கேட்போம். 19 ஏஜ்ல ஒரு கலரு 19 ஏஜ்ல ஒரு பொண்ணு நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுது, என்ன பண்ணுவ? நடக்கிறத பேசு. அதான் சொல்றேன், நடக்கிறது பேசு. இல்லடா சப்போஸ் பண்ணிச்சு என்ன பண்ணுவ? ஆனா அந்த பொண்ணு எல்லாமே நடக்கிறது பேசுறான்னா சப்போஸ் பண்ணிச்சான். என்னடா வயிறு எறியறா? இல்ல போன வாரம் தாங்க எடுத்துட்டு. ஆனா ஷாமே ஒரு பேச்சு கூட நினைக்க மாட்டான்டா. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான் பத்தியா? சரி ஷாம் பாத்தியா? பார்த்தேன். நான் இது ஆல்ரெடி நான் பாத்திருக்கேன் யூடியூப்ல. நீ மட்டும் வீடியோ பாக்குற, எனக்கு அனுப்புறோம். மேக்கிங் வீடியோ தான் பாரு. மேல பாரு அலெக்ஸ், என்னோட தேவதை. உங்க மிர்னாலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ரோ. ஆனா கோரை மச்சான் இல்ல, கோரை யார் தெரியுமா? இன்னும் கேக்குறேன், அந்த சிங்கப்பூரியில ஒரு ஆன்டிக் சிக்கவே மாட்டான். மிர்னால் நல்லா இருக்கும். ஆவின் பூத்து கூட்டு போனோம். ஆரோக்கிய பால் ஃபேக்டரி கூட்டிட்டு போனோம். இல்ல முன்னாடி ஞாபகம் காயின் போட்டா அந்த மாதிரி பால் வரும் ஆவின் பூத்துல. அந்த மாதிரி ஒரு காயினை எங்க போடுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். காயினை போட்டு பால் காயினா போடணும். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல மச்சா இல்ல, ஆயின் பால் கவுண்டருக்கு போயிட்டு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் மடக்கி தட்டு. என்னடா இது?
ஆமா மச்சான் இல்ல அலெக்சா கதை இல்ல எவனாச்சும் மச்சான் ஃபேன்மேட் டப்பு பண்ணானா அந்த படத்தை? அது கூட இல்லடா, மலையாளமா கன்னடாவா தெரியல, குச்சினி மச்சிட்டோ அப்படின்னு வருது ஏதோ. மச்சான் இல்ல கோரே போய் கதவு தர பாரு, மாట్లాடத்தாங்க. யாம் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெறுங்க. மேல ஒண்ணு அனுப்பி அனுப்புனா. வாவ் மச்சான் இதுல கலர் யாரு தெரியுமா? கையில சோம்பு வச்சுன்னு வெயிட் பண்ணப்பான், பாலு கூடனா. என் புக் மார்க் ஃபுல்லா முருகன் இல்லையா? நூடலுக்கு ஒரு போல்டர். மச்சி நான் ஒண்ணு கேப்பேன், வந்து இந்த புக் மார்க் எல்லாம் எங்கடா போய் பாக்குறது? புக் மார்க் பண்ணதெல்லாம் டேய் ப்ளூ டிக்ல இல்ல, நீ ப்ளூ டிக் வச்சிருந்தா இல்ல மச்சான். இப்ப ப்ளூ டிக்ல ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் பண்ணா அதுல வந்துட்டு என்ன தெரியுமா, இரு இப்ப நீ விஜய் அந்த மாதிரி இப்ப ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டிருந்தேன்னு தெரியும், அது ஃபோல்டர்னு தனியா இருக்கும். நீ புக் மார்க் பண்ணது இப்ப மிர்னால் இருக்குது, மிர்னால் மட்டும் நமக்கு ஃபோல்டர் வந்து நமக்கு மட்டும் தான். ஆனா ப்ளூ டிக் இல்ல ப்ளூ டிக் உங்களோட அந்த இதை கிளிக் பண்ணுங்க ப்ரோ, போட்டோவை மேல அந்த இல்ல டாப் மச்சான் அது லெஃப்ட்ல கிடையாது. இருக்கும். ஆமா அத கிளிக் பண்ணீங்கன்னா காட்டும் பாருங்க, ப்ரொஃபைல் பிரீமியம் டேய் அது கம்யூனிட்டி கிடையாது. ஒரு நிமிஷம் டேய், ஒருத்த அக்கவுண்ட் உள்ள போய் இல்ல ஒரு ட்வீட் நீ செலக்ட் பண்ண. ஆமாண்டா காமி, இப்பதான்டா காமிக்குது. புக் மார்க் ஆவறது மேட்டர் இல்ல, இத தேர்ட் இப்ப ஒண்ணும் இல்ல, சில புக் மார்க் இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு தடவை துளசி வீடியோ வந்துட்டு 50 வீடியோடா ஒரு புக் மார்க் பண்ணியிருந்தேன்டா, அடியில மாட்டிக்கிச்சு, நான் கிடைக்கவே இல்லை. துளசி வீடியோ அலெக்ஸ், துளசி வீடியோ வந்து புனிதமானது, பெருமாளுக்கு உகந்தது துளசி, இதுல என்ன தப்பு? என்ன சம்பந்தம்? இன்னும் பெட்டரா காமெடி பண்ணிருக்கேன். இல்ல நீங்க பண்ண காமெடி யாரும் ஐயோ முன்னால பாடுறாப்பா. ஒரு நிமிஷம், சென்னை உதயம் தியேட்டர் கோயிங் டு க்ளோஸ் டவுன் போட்டிருக்கான் கார்த்திக் வர்மா, அந்த பைத்தியக்காரன். ஃபுல்லாவே மூட போறாங்களாமா அத? டேய் ரெனோவேட் பண்ணலாம்டா, அது நல்ல ஏரியாடா, அது நல்ல மெயின் ஏரியாடா, அது மெயின் ஏரியாடா, எங்க போனாலும் தெரியுது. செலிப்ரேஷன்னா ஃபர்ஸ்ட்ல உதயம் தான், உதயம் காசி. அவன் தான் அவன் தான் 105 ரூபா 110 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தான். ஹையஸ்ட் ரேட்டே 110 ரூபா தான். ஆனா கமலா தியேட்டர் இந்த பூஜை படத்துல கூட காமிப்பானுங்க, அப்பத்துல இருந்தே ஃபேமஸ் போல கமலா. புக் மார்க் எல்லாரும் பாத்துட்டீங்களா? நான் எப்படி பாத்தீங்க? இல்ல இப்ப இந்த இப்போ ஒரு 50 புக் மார்க் தானே தப்போமே, அந்த 50 யார் பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் பெரிய உட்காந்துட்டு எல்லாரும் மாட்டோம். ஜெகதீஷ் நானும் ஆர்வமா வந்து பாக்குறேன்டா, அவன் எதனா நோட்டிபிகேஷன் வரும்போது. டேய் அத வித்துட்டாங்களாண்டா, காசா கிராண்டே இது இருக்குல்ல உதயம் தியேட்டர், அது காசா கிராண்டேக்கு வித்துட்டாங்களாண்டா அந்த ப்ராப்பர்ட்டி.